இந்த நானுங்கிறத பத்தி நிறைய பேர் பேசினாங்க. எல்லாருடைய பெரிய கேள்வி என்னன்னா, உலகத்துல எதையோ கண்டுபிடிச்சாங்க, நானுங்கிறது எதுங்கிறத கண்டுபிடிக்கலங்கிறது பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க இவ்வளவு எளிமையா சொல்றீங்களே, இது எல்லா பொதுமக்களாலும் புரிந்து கொள்ள முடியற வகையில இருக்கா? கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதுல இன்னும் எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி சபம்தான். ஆனா இன்னைக்கு ஆதிவாசியா இருக்கலாம், காட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கலாம். ஏன்னா நம்ம 1999 வருஷத்துல மெட்ராஸ் டு டெல்லி வரையும் சைக்கிள்லயே போனோம். இந்த சேவைக்காக சைக்கிள் யாத்திரை, சத்பாவனா யுவா சைக்கிள் யாத்திரான்னு. அது இப்ப நம்மளோட ஒவ்வொருத்தரும் நம்ம யாருடையவரும் நமக்குள்ள இந்த ஒரு சக்தி இருக்கிறது. அப்ப இறைவனோட குழந்தைகள் அவர் இந்த காரியம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதோட அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக அவருக்கு பலவிதமான என்னென்ன யார் எந்த இடத்துல இருக்காங்களோ, எதை சம்பந்தப்பட்டு இருக்காங்களோ, அதுலயே கூட நமக்கு அமைதி சந்தோஷமா வாழ முடியும். அதுக்குண்டான நாலேஜ் கொடுக்கறதுக்கு தான் போனோம்னா அங்க ஆதிவாசிகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இதுல நாலேஜ்ல இருக்காங்க. இதை நேரடியே பார்த்தது அருமை இல்லைங்களா? அதனால இப்ப கூட நமக்கு என்னன்னா இதுல ஜாதி மதம் இனமொழி அதெல்லாம் கிடையாது. படிப்புன்னா இதெல்லாம் வராது. அப்ப இது எல்லாமே நமக்கு என்னன்னா பாருங்களா, உடம்பு நான் உடம்பு சொல்லல, என்னோட உடம்பு. அப்ப என்னோட உடம்புன்னும் போது என்னோட ரிலிஜன்ஸ் மதம் தானே சொல்றேன். ஆமா இல்லைங்களா? ஆமா. அப்ப நம்ம எல்லாமே கடவுளோட குழந்தை, சத்தியமான தர்மத்தை சார்ந்தவர். சத்தியமான தர்மம்னா அமைதி, அன்பு, தூய்மை, சக்தி படைத்தவர்கள் இல்லைங்களா? உடம்புன்னு அப்படி தவறாக புரிந்து கொண்டதுனால நமக்கு தேவையில்லாத பழக்கங்களோ இல்லைன்னா வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களால நம்ம தூண்ட போட்டு நம்ம மனசும் ரொம்ப பாதிக்கப்பட்டு மற்றவங்களுக்கு பாதிக்கப்படுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால இறைவன் பகவானே ஃபர்ஸ்ட் நமக்கு நிச்சயப்படுத்துறாரு, எல்லாருக்காகவும் எல்லாரும் புரிய வைக்க முடியும், எல்லாரும் புரிஞ்சுக்கவும் முடியும். அருமை அருமை. எப்படி மாணவர்களுக்கு இந்த ராஜயோக தியானம் உதவும்? அதுக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணணும், பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? இப்போ மெடிடேஷன் எடுத்துங்களேன். படிக்கிற பசங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மார்க் நல்லா படிச்சு கம்மியா இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு என்னதுன்னா அந்த ஒரு தாக்கம் இருக்கும். நம்ம அவ்வளோ படிச்சோமே, அவ்வளோ எழுதியே கம்மியாயிடுச்சு, இப்போ மட்டும் படிச்சா இப்படி எல்லாம் பாஸ் ஆயிடுவோமா, அப்படி ஒன்று எண்ணம் வரும். ஒரு சிலர் எல்லாம் அவங்களுக்கு பொறாமைனாலே ஏதோ விஷயத்தினால என்னை விட பாஸ் மார்க் நிறைய மார்க் வாங்கிடுவானு கூட நீ எல்லாம் தேர மாட்டேன்னு அவரு கிரிட்டிசைஸ் பண்ணலாம், வேற எது வேணா பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ அவரோட பழைய பழக்கமே அவரே எதிரியா நிற்கும் ஆனாலும் நமக்கு ஒரு முடிஞ்ச சில விஷயங்கள் நமக்கு அடுத்ததுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு பாடமா எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மெடிடேஷன்ல என்னன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த காலம் எல்லாமே நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்க வருது. நமக்கு நிறைய விஷயங்கள் கடவுளா சொல்லி கொடுக்கிறார் தான், புரிஞ்சுக்க முடியலன்னு ஒரு சூழ்நிலை புரிய வைக்கும். கடவுள் புரிய வைக்க வேண்டியத ஒரு சூழ்நிலை உலகத்திலே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? நாங்க எல்லாம் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன், நீ எல்லாம் பட்டாதான் தெரிந்துவ அப்படின்னு. ஆமா, அந்த பற்றதான் சூழ்நிலை. ஆனா சில சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, நீ பட்டாலும் தெரிந்துல பாருப்பாங்க. ஆமா, ஏன்னா அதுக்கும் சில பேக்ரவுண்ட் கர்ம பிலாசபி எல்லாம் இருக்குது. ஆனா நம்ம சிம்பிளா சொன்னோம்னா நான் ஆத்மா தான். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோல்ஸ், இங்க ஒரு ஹோல்ஸ், ரெண்டு கோயின்சைட் ஆகிற இடம் ஹைபோதாலமஸ் பிட்யூட்டரி கிளாண்ட். அப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஆத்மாங்கிற உயிர்ங்கிற ஒரு சக்தி நான் இருந்து இந்த உடம்புங்கிற வண்டி இயக்குறேன். அப்போ இந்த உடம்பு வண்டின்னா நான் டிரைவர், உடம்பு ஒரு கோயில் அப்படின்னா ஆத்மா மூர்த்தி இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி உடம்புங்கிற வீடுன்னா ஆத்மா தான் ஓனர். அப்ப வண்டியும் நல்லா இருக்கணும், டிரைவரும் நல்லா இருக்கணும், வண்டியோட டிரைவர் நல்லா இருக்கணும். அதான் முக்கியம் இல்லைங்களா? ஒருத்தர் ஒரு வண்டி வாங்குறாரு, 50 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ஓட்ட தெரியாது, நல்ல ஒரு டிரைவர் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயம் அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வர்றாரு, எல்லாரும் உட்காருங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த புது வண்டியை நான் ஓட்டுறேன் அப்படின்றாரு. நீங்க சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம், உங்களை வச்சு ஓட்டணும்னு ஆசையா இருக்குதுன்றாரு. சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட சொந்தமா நம்ம வச்சுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு யதார்த்தமா கேட்கறாரு. இல்ல நான் 2 நாளா தான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் நானு, அதனால ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறேன். இது சும்மா ஓட்டினா கூட யாராவது உட்காருவாங்களா? உட்கார மாட்டேன் இல்லைங்களா? வண்டி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் டிரைவர் நல்லா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவார். கிரேட் இல்லைங்களா? அதனால டிரைவர் தான் முக்கியம். ஏன்னா வண்டி ஒரு ஜடம், நம்ம எப்படி இயக்குறோமோ அப்படி இயங்கும். நம்மளோட கண்ட்ரோல் இல்லாத தானா இயங்கிட்டு இருக்காது. சிலர் சொல்றாங்களா வண்டி தாறுமாறு ஓடிச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? வண்டி டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்தது. ஆமா. அப்போ வண்டி ஜடம்,
டிரைவர் தான் உயிரோடு இருக்காரு, அவரோட கட்டுப்பாட்டை இழந்தது, அதனால கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆத்மா டிரைவர் என்னோட கட்டுப்பாடு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த உடல் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உலகத்திலே சொல்றாங்க இல்லைங்களா, நான் சொல்ற வரையும் தான் சொல்லுவேன், இது மீறி கீறி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்றாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு. அதனால நமக்கு எளிதாகவே புரிஞ்சுக்க முடியும் நம்ம யாரு, ஆத்மாதான், இந்த உடம்புக்கு அதிகாரியா இருக்கான், ரொம்ப அமைதியா இருக்கிறோம். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க கேட்கும் போது இதை ரியலைஸ் பண்ண முடியும். நம்ம ஏதோ தனியா உட்காந்து பண்ணணும்னு கூட சொல்லலை. கேட்கவே இப்ப யார் கேட்குறீங்களோ பாக்குறீங்களோ அவங்களுக்கே கூட நினைச்சு பாருங்க நான் ஆத்மா தான். அப்போ நினைக்கிறேன்னா மெடிடேஷன் என்கிறது என்னன்னா, நினைக்கிறது பார்க்கறது, என்ன நினைக்கிறோமோ அதை பார்க்கணும், மனக்கண்ணில் பார்க்கறது, விசுவலைசேஷன் சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப என்ன பார்க்கறனோ அதை ஃபீல் பண்ணவும் செய்யணும். அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு அவ்வளவு பவர் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். எப்படி சொல்றீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களை நினைங்கன்னு உங்க மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்றாள் நினைச்சா ஏன்டா நினைச்சா ஆயிரும், ஏன்டா நினைச்சாரு எரிச்சல் வரும், நினைச்சாவே பத்திக்கிட்டு வருதும்பாங்க இல்லைங்களா. அப்ப நீங்க அவர் நினைச்சு இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறேன்னு அவருக்கே தெரியாது. ஆமா, நீங்களே நினைச்சு நீங்களே டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறீங்க, ஜாலியா இருப்பாரு, அவர் ஜாலியா இருப்பாரு. அப்ப உங்க நல்ல மனச அப்ப தேவையில்லாத ஒரு எண்ணத்தை, தேவையில்லாத என்னன்னா அது உங்க ஆத்மாலதான் ரெக்கார்ட் ஆயிருக்குது மனசுல இல்லைங்களா. அந்த எண்ணங்கள் என்ன உருவாக்குறனோ அதோட ரியாக்ஷன் வந்து நம்ம மனசுக்கு வெளிவரும். அது நல்லது கெட்டதெல்லாம் மனசுக்கு லாஜிக் தெரியாது, என்ன நினைக்கிறோமோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கிரேட். அப்ப இங்க வந்து நம்ம செல்ஃப்னாவே உடம்பு இல்ல உயிர். உடம்பு என்னுடைய உடம்பு தான் சொல்றேன். அப்ப நான் ஆத்மா, 2 புருவ மத்தியில் இருக்கிறேன். அப்ப ரொம்ப காலமாக இந்த பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பாக நினைச்சேன். இப்ப நான் இதுல இருந்து தனிப்பட்டவனாகவும் இந்த உடம்புக்கு அதிகாரியாகவும் நினைக்கிறேன். அப்ப அதை ரியலைஸ் பண்றேன், மனக்கண்ணில் பாக்குறேன். நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்னை நானே என் மனக்கண்ணில் பார்க்குறேன். நான் ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒளி வீசிட்டு இருக்குது, என் மனக்கண்ணில் நல்ல பிரகாசமா தெரியுது. இந்த ஒரு சக்தி தான் நான். அப்போ உண்மையாலுமே நான் இந்த உடம்புலயே இருந்தாலும் கூட நான் தனிப்பட்டவனாக உணரும் போது ஆட்டோமேட்டிக் என் மனசு ரொம்ப லேசாகவும் சுதந்திரமா இருக்கிறது என்னால் உணர முடியுது. நான் ரொம்ப அமைதியும் அன்பும் சக்தி படைத்தவன். இதுதான் என்னோட நேச்சர். இது நினைக்க நினைக்க என்னோட ஆள் மனசுல இருக்கிற தெய்வீக சக்திகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த ஒரு சக்தி ஆத்மாவாகி என்கிட்ட இருந்து 4 பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப நான் இருக்கிற இடமே அமைதியாக உருவாகுது. எப்படி ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சு அந்த நறுமணம் எனக்கு மட்டும் இல்லை வந்தவங்களுக்கு எல்லாமே அனுபவம் ஆகுதோ அது மாதிரி என் மனசு ரொம்ப அமைதியாகவும் தனிப்பட்ட ரீதியில அன்பாகவும் இருக்கிறதுனால அப்ப இந்த எண்ணங்களோட அதிர்வுகள் என் சம்பந்தத்தில் வர்றவங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பாசிட்டிவான ஒரு நல்ல வைப்ரேஷன் உருவாகுது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அமைதி அன்பு நிறைஞ்சவங்கள மாறுறாங்க. அந்த காட்சி என் மனக்கண்ணில் பார்க்குறேன். அப்போ என்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலியாக உணர்றேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆத்மாக்கள் அவங்கவுங்க பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படியும் நினைக்கும் போது அப்போ என்னோட கவனம் மேலே என் மேலே ஆகுது. என்னை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது உங்க மனசு? யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஆன்சர் இருந்துச்சு இல்லைங்களா? ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் குழப்பங்களும் உடம்பு கனெக்டட் இல்லைங்களா? ஆத்மா இந்த உடம்புங்கிற ட்ரெஸ்ஸை போட்டு உலகங்கிற நாடக மேடல் ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நாள் வரையும் நம்ம என்ன நினைச்சோம், ரோல் டு ரோலே உண்மை நினைச்சுக்கிட்டோம். ஆமா. இப்போ இறைவன் வந்து நமக்கு சோல் டு சோலை கத்து கொடுக்குறாரு. நீங்க ரோல் டு ரோல் இல்ல, சோல் டு சோல். ரோல் அப்படின்னா நான் எப்படி இருக்கிறேன்னு இதுதான் நான், அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதான் அவங்க ரோல், மற்றவங்க எப்படி இருக்கிற மற்றவங்க அதுன்னு. இப்போ ஒரு நடிகர் பெரிய ஃபேமஸா இருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, அவங்க வந்து பிச்சைக்காரனோ வேலைக்காரனோ நடிப்பாங்க. அவர் வந்து ஆக்டர், இது அவரோட ரோல். அப்ப வேலைக்காரன் நடிக்கிறவங்க நான் வேலைக்காரனே ஆயிட்டேன்னு நினைச்சிட்டா அவர் நிலைமை என்னத்துக்கு ஆகுது? அவ்வளவுதான். அவர் பெரிய டேலண்ட், பெரிய கோடீஸ்வரன், ஆனா ரோல் அக்யூரேட்டா பண்ணுவாரு, ஆனா ரோலே அவர் இல்லை இல்லைங்களா? அழுவாரு. அதுக்கப்புறம் வெளியே இருந்து அப்பாடா நான் நல்லா இருந்தானான்னு நல்லா இருந்தானான்னு கேட்பாரு. நாங்க அழுகுறீங்க போங்க மறுபடியும் அழுங்கம்பாங்க இல்லைங்களா? அதை திருப்பி இது பண்ணுவாங்க. அப்ப இது ரோல் இல்லைங்களா? அதே அவங்க வீட்டுல பாவம், அவங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கும், இங்க வந்து டூயட் பாடுங்கன்னா பாடித்தான் தீரணும். ஆக்டர்னு என்ன, ரோல் மாடல் அப்படின்னு நமக்கு எப்படி தேவையோ அப்படி ரோலை மாத்திரம்.
அந்த முக பாவனை எல்லாமே மாறணும் இல்லைங்களா? ஆனா அந்த ரோல் அவங்க கிடையாது, அவங்க சோல் பீன் ஆக்டர் இல்லைங்களா? நேத்து அப்படி இப்படி நடிச்சாங்க தான், 10 டேக் எடுத்தாங்க, 50 டேக் எடுத்தாங்க. அதுக்காக இன்னைக்கும் நான் 50 டேக் எடுப்பேன்றது அவசியம் இல்லை. அதை என்ன குறை வச்சேனோ, எதுனால மிஸ்டேக் ஆச்சு அது உணர்ந்துட்டு இன்னைக்கு நான் அதை நினைச்சிட்டா போதும். நான் அதே நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு செய்யறதும் அப்புறம் வேற மாதிரி போயிடும். அப்போ இங்க கடவுள் இப்போ சோல் டு சோலா இருக்கிறதுக்காக பயிற்சி செய்ய வைக்கிறாரு. ஒரு அதிசயம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. யாருமே தன்னை யாரு நினைக்கிறதுக்கு எழுதி வச்சு படிச்சு மெமரி பண்ணி ஞாபகப்படுத்த மாட்டாங்க. ஆனா இப்ப பண்ண வேண்டியதா இருக்குது இல்லைங்களா? நான் ஆத்மா நினைக்கணும், நான் அமைதியான நண்பன் நினைக்கணும். ஏன்னா இதெல்லாம் தள்ளி ரொம்ப தூரம் வந்துட்டோம், மறந்தும் போச்சு, அது உணர்வே இல்லை. ஆனா விரும்புறதுன்னு இதுக்குத்தான் இல்லைங்களா? அமைதியை விரும்புற, ஆனா டென்ஷனுக்கு உண்டான விஷயத்த நினைக்கிறேன். விரும்புறது ஆப்போசிட் இல்லைங்களா? நான் என்ன விரும்புறேன்னா அதுவே நினைக்கணும் இல்லைங்களா? நான் பாட்டுக்கு சென்னைக்கு போகணும்னு விரும்புறேன், ரோடு நல்லா இருக்குன்னு இந்த ஆப்போசிட் ரோட்ல போயிட்டேன்னு வச்சுங்க, எப்ப போய் நான் சென்னை போய் சேர்றது? அதெல்லாம் மும்பை கிம்பை எல்லாம் போய் ஒரு 6 மாசம் கழிச்சு வேணும் வந்து சேரலாம், அதுக்குள்ள என்ன ஆகுதோ தெரியாது. உண்மைதான் இல்லைங்களா? அப்போ நான் என்ன விரும்புறேனோ அதை சார்ந்து நினைக்க வேண்டும். அதுல ஒரு ஏன்னா நான் சரியாக இருக்கு பாருங்க, ஒரு மாத்திரை மருந்து போடுவாங்க, சுகர் இருக்குது பிபி இருக்குதுன்னு, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது, எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சு சரியாகிறதுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. மாத்திரை சரியாகிறதுக்கு சாப்பிடுறாங்க, ஆனா நினைக்கிறது என்னவா? சரியாகாது, எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகாது. அப்ப எண்ணத்தோட வலிமை ஜாஸ்தி சரிங்களா? அப்போ இதோட கனெக்டடா ஒன்று சொல்லிடுறேன். இந்த எண்ணத்துக்காக எப்படி வேலை செய்யுதுன்னா, அமெரிக்கால வந்து இது நடந்த இன்சிடென்ட். ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கைதி, அவர்களுக்கு வந்து என்னன்னா தூக்கு தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு அங்க ஜட்ஜ்மெண்ட்ல அங்க எல்லாம் யார்கிட்ட பேசணுமோ எல்லாம் பேசி, இவர் வந்து வேற ஒரு மெத்தட்ல நமக்கு தூக்கு தண்டனை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு பாம்பு வச்சு கடிக்க வச்சு அதுல இறந்து போகலாம், எப்படி தூக்கு தண்டனை இது மாத்தி இது பண்ண போறேன்னு. ஆனா அது என்ன செய்ய போறாங்க அந்த சீக்ரெட் எல்லாம் அந்த சம்பந்தப்பட்டவங்கிட்ட பேசிட்டாங்க இல்லைங்களா? அவங்களும் சரி ஓகேன்ட்டாங்க, அந்த உண்மை என்னங்கிறது தெரிஞ்சதுனால. அப்புறம் ஒரு ஹாலில் அவர் உட்கார வைக்கிறாங்க, எப்பவும் போல அதுல கையில கட் பண்ற மாதிரி பின்னாடி கையை கட்டி எல்லாம் வச்சாச்சு, கண்ணை மட்டும் திறந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சிக்னல் பண்ண உடனே அந்த பாம்பு எடுத்துட்டு வரவர் வந்துட்டார். ரொம்ப விஷமான பாம்புங்கய்யா இது, ரொம்ப பயங்கரமானதுன்னா சரி விடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் அதை எடுத்து விடுறாரு. விட்டோன்னா அவர் அந்த கைதி பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தோன்னா அவர் பயப்படுவாரு, அந்த கைதியோட கண்ணை கட்டிடுங்க அப்படின்னா கண்ணை கட்டிடுறாங்க. கண்ணை கட்டினவுடனே அந்த பாம்புக்காருக்கு ஒரு சிக்னல் பண்ண உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பாம்பை பிடிச்சிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க என்னன்னா அந்த காம்பக்ஸ் ஒரு முள்ளு மாதிரி அதை வந்து காலில் வந்து 2 குத்து குத்துறாங்க. அந்த குத்துனோடனே இவருக்கு என்ன நினைக்கிறாரு, பாம்பு தான் என்னை கடிச்சது அப்படின்னு இவரோட எண்ணங்கள். அப்போ அவ்வளவுதான் இவங்க செஞ்சது. ஆனா பாம்பு கடிச்சா எப்படி உடம்பு புழுவா மாதிரி நுரையெல்லாம் வந்து எப்படி கொஞ்சம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல இறந்து போவாங்களோ அதே இறந்து போயிட்டாரு, கடிக்காமலேயே. கடிச்சதா நினைச்சதுனால அந்த எண்ணங்கள் அவ்வளவு தூரத்துக்கு, ஒவ்வொரு எண்ணங்களும் பாருங்க, ஒரு துக்கமா இருக்கும்போது நமக்குள்ள உடம்புல சில கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகுதுன்றாங்க, டென்ஷன் ஆகும்போது சிலது உருவாகுதுன்றாங்க, சந்தோஷமா இருக்கும்போது பிரெயின்ல எல்லாம் சில சுரப்பிகள் எல்லாம் நல்லா சுரக்கும் அப்படின்றாங்க இல்லைங்களா? நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தானே உடம்பு. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது நினைச்சு பாருங்களேன் இந்த உடம்போட எப்படி இருக்கும், அதே துக்கமா டென்ஷனா இருக்கும்போது என்ன ரியாக்ஷன் ஆகுது, சோர்வா இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரு பிபி செக் பண்ண என்னத்துக்கு ஆகுது, எங்கேயோ போய் நிற்கும் இல்லைங்களா? அப்போ நம்மளோட எண்ணங்கள் தான் விதையா இருக்குது, எண்ணங்கள் சரிப்படுத்தணும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சரி பண்ணலாம். அப்போ நம்மளோட மனசுல உருவாக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அப்படின்னா நல்ல எண்ணங்களை தேட வேண்டாம். நானே நல்லவன், நானே அமைதி அன்பு சக்தி படைத்தவன், நான் இது ஞாபகப்படுத்தினாவே போதுமானது. ஆனா நான் அப்படி இல்லையே, எனக்கே நினைச்சா நான் அப்படி இல்லைன்னு தோணுன்னா நான் உடம்பு நினைச்சதால அப்படித்தான் தோணும். ஏன்னா இது மாதிரி பார்த்தது கேட்டது ஒரு எண்ணங்கள் எப்படி உருவாக தெரியுங்களா? சொல்லுங்க. ஒரு சிலரு தானாவே உருவாக்குவாங்க, சிலது தானாவே வரும். நான் நினைக்கலீங்க அதான் வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க இல்லைங்களா? இப்ப எல்லாம் சில கோர்ஸ்கள் எல்லாம் வருவாங்க, ரொம்ப சின்ன வயசு, ஆனா அவங்களால எண்ணங்களை கண்ட்ரோலே பண்ண முடியலங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப என்னன்னா எதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம், பேசுறோம், கேட்குறோம், படிக்கிறோம், யாரோட அதிகமாக எப்படிப்பட்ட மனுஷனோட பழகுறோமோ அது எல்லாமே நம்மளோட மனசை ரெக்கார்ட் பண்ணிட்டே வரும்.
அந்த ரெக்கார்டாக அந்த பதிவுகள் தான் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்டானதை இமர்ஜ் ஆகுது. அருமை. இல்லைங்களா? இப்ப ஏதோ எனக்கு பயமா இருக்குது, டென்ஷனா இருக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். நாம ஒரு பாட்டு வந்து எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தைய தக்கான்னு குதிக்கிற பாட்டு எல்லாம் பிடிச்சது, அதனால நல்லா இருக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன பாட்டு இது இப்படி குதிக்கிறாங்க, இது மாதிரி இடகுடமா இருக்குது, என்னன்னே புரிய மாட்டேங்குது, மியூசிக்கா இருக்குதுன்னு எனக்கு இப்ப பிடிக்கலன்னு வச்சுங்களேன். இப்ப எனக்கு மெலோடி இசை நல்ல இதமா இருக்குது, மனசுக்கு இதமா இருக்குது, பாட்டு வேணும்னா நான் நினைச்சேங்கிறக்கோசரம் அந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் ஆனது தானே மாறாது. ஆன் பண்ணா அதேதான் பாடும். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்க விரும்பினது மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணும். நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது எரேஸ் ஆகி நீங்க என்ன விரும்புனீங்களோ அது பாடும். அப்ப இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. ரெக்கார்ட் பண்ணது ஒண்ணு, எதிர்பார்க்கறது ஒண்ணுன்னா கிடைக்காது. ரெக்கார்ட் ஆனது வரும் இல்லைங்களா? சுபாவம் அந்த செகண்ட் வரையும் கோபப்படாது இருப்பாங்க, திடீர்னு பொங்கிடுவாங்க இல்லைங்களா? அவர் நினைப்போம் நான் என்ன பேசிட்டு இவ்வளவு கோவப்படுறீங்கன்னா, இவர் பேசினதுக்காக இல்ல, ரொம்ப நாளா சின்னதா இந்த 5 பைசா 10 பைசா 50 ரூபா 1 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு நாளைக்கு நிறைய இல்லைங்களா? சுட்டா தண்ணி வந்தாலும் இன்னைக்கு இல்லைன்னா ஒரு 3 மாசம் கழிச்சாது நிறைய இல்லை, ஒரு வருஷம் கழிச்சாது நெறியும் தானே இல்லைங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பட்டதெல்லாம் பாதிக்கப்பட்டதெல்லாம் நினைச்சு அது ஃபுல் ஆகிற சமயத்துல அந்த விஷயம் வரும், அப்படியே பொங்கும், அது பவர்ஃபுல் ஆகுது. அந்த சமயத்துல அவர் மாட்டிக்கிட்டாரு. அவர் சமயத்தில் மாட்டினாரு, யார் வந்தாரோ அது மாட்டுறாரு. அந்த மாட்டினதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஏன் அவரே வந்து மாட்டணும்ட்டு.